நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். My vote goes to Mr. Surya from India. Sorry to say this, but your journey in World's Top Cook is over. Goodbye. Mr. Surya, you're a lucky guy, huh? Today you are saved by your great luck and Mrs. Smithy. But now you have to move ahead with your own leg. I hope you understand me. Surya, இவர் எனக்கு என்ன சொல்றாருன்னா உங்களோட அதிர்ஷ்டம் இப்ப துணையா இருந்ததுனால உங்களால இன்னைக்கு ஜெயிக்க முடிஞ்சதுன்னு. ஆனா இனிமே உங்களோட திறமையால மட்டும்தான் இதுக்கப்புறம் ரவுண்ட்ல உங்களால ஜெயிக்க முடியுமா? அடுத்தவங்களோட உதவியால ஜெயிக்க முடியாதுங்கிறாரு. This round of World's Top Cook is over. 2 contestants are eliminated. The rest of 8 contestants will move to the next round. That's all for now and goodbye. இன்னைக்கு நீங்க எனக்கு ட்ரீட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நான் ஒரு இந்தியனை காப்பாத்திட்டேன்ல. ட்ரீட் உனக்கு எப்போ வேணாலும் சரி, நான் கொடுக்க தயார். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், சூர்யா நல்ல குக்குங்கிறதுனால நீ அவனுக்கு ஓட் பண்ணி காப்பாத்தல. நீ ஏன் அவனுக்கு ஓட் பண்ணேன்னு உனக்கு நல்லா தெரியும். அங்க நின்னுட்டு இருந்த மத்த 2 கண்டஸ்டன்ஸ் ரொம்ப நல்ல குக். ஆனா சூர்யா மட்டும் உன்னை பொறுத்தவரை ரொம்ப வீக்கான ஒரு கண்டஸ்டன்ட். அவனால உனக்கு ஆபத்து இல்லைன்னு நினைச்ச, ரைட்? அடுத்த ரவுண்ட்ல அவன் எப்படியாவது அவுட் ஆயிடுவான்னு நினைச்சு தானே நீ அவனுக்கு ஓட் பண்ண? Yes, my darling. You're right. முயலுக்கும் ஆமைக்கும் நடக்கிற போட்டியில ஆமை கொஞ்சம் பொறுமையா தான் வரும்ன்றது உண்மைதான். ஆனா வேகமா போற முயலை கூட ஆமை கடைசியா ஜெயிச்சிருச்சுன்றத மறக்காத. அதே மாதிரி வாழ்க்கையிலும் நாம எதை பார்க்கிறோமோ அது உண்மையா இருக்காது. அப்போ இந்த உலகம் முழுவதும் நம்மளை பார்த்து சிரிக்கும். ஏதாவது சொன்னீங்களா? இந்த போட்டியில ஓ நிலைமையும் முயல் மாதிரி ஆயிருமோன்னு பயமா இருக்கு. நத்திங். This is the worst food I've ever tasted. இவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு உங்களோட அதிர்ஷ்டத்தால நீங்க தப்பிச்சிட்டீங்களா, ஆனா இதுக்கப்புறம் உங்களோட திறமையால மட்டும்தான் வரப்போற ரவுண்ட்ல நீங்க ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு. மத்தவங்களோட உதவியால கிடையாதா? வாங்க போலாம், வாங்க. சரோஜா, இன்னைக்கு அந்த மேத்தியால தான் நம்ம சூர்யா போட்டியிலிருந்து வெளியேறாம தப்பிச்சுக்கிட்டான். அந்த மேத்திக்கிட்ட நிச்சயமா நம்ம நன்றி சொல்லணும். வாப்பா சூர்யா. சந்தியா, நீயும் வாமா. மேத்தி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச உதவியால தான் எங்க புள்ள சூர்யா தப்பிச்சிட்டான். இட்ஸ் ஓகே.
கேரி சார், Yes, Mr. Surya. அது அது வந்து ஐ ஐ டாக் யூ ரைட். ஐ பாஸ் பட் நாட். Mr. Surya, I don't understand you. I go out. ஐ சார், இந்த போட்டியிலேருந்து நான் வெளியே போயிடணும்னு நினைக்கிறேன். இந்த போட்டியில் கலந்துக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. இவர் அவர்கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்காரு? What are you trying to tell me? Mrs. Sandhya, your husband is trying to tell something, but I don't understand. இல்லை, ஒன்றும் இல்லை சத்யா. Nothing. Thank you. Thank you. இவர் எதுவும் வாய் திறந்து என்கிட்ட சொல்லாம இருக்கலாம். ஆனா அவரோட முகத்தை பார்த்தே எனக்கு தெரியும், அவர் ரொம்ப வேதனையில இருக்காரு. இந்த காம்படிஷனோட பிரஷர்னால அவரோட மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரத்துக்காவது அவரை நான் வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போனோம். எப்படியாவது அவரோட மூட நான் சரி பண்ணணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க இங்க எப்படி? ஏதாவது வேலையா என்ன? இல்ல அது மீனா அண்ணி என்ன சொன்னாங்கன்னா இனிமே தினமும் என்ன வீட்டுக்கு வந்து சாப்பிட சொன்னாங்க. என்ன? மீனா அண்ணி உங்களை வீட்ல சாப்பிட சொன்னாங்களா? ஆமா. கஸ்தூரி அப்படின்னா நீங்க சாப்பிடறதுக்காக வந்திருக்கீங்களா? சரி வாங்க உட்காருங்க, உங்களுக்காக நான் உடனே சாப்பாடு கொண்டு வரேன். வாங்க. சரி. வாங்க உட்காருங்க. சரி. இந்தாங்க. சொல்லுங்க திலீப். இல்ல இங்க மழை ஒன்றும் அதிகமா இல்ல. சரி சரி. அப்படியா? சரி சரி. இவங்க சவிதா, கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்ட போன் பேசிட்டு இருக்காங்க. வருங்கால கணவர் பேரு திலீப். 1 மாசத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 வருஷத்துல கல்யாணமும் முடிஞ்சிரும். கல்யாணமா? ஐயோ கஸ்தூரி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவரை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா முக்கியமான விஷயத்த கேட்கல. ராஜ்குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்கவே இல்லையே. அச்சச்சோ, முதல்ல கேட்க வேண்டிய கேள்வியே அதுதானே. ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? அச்சச்சோ, இருங்க, தண்ணி குடிங்க. கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க. எனக்கு குழந்தைங்க இல்ல. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு இன்னும் கல்யாணம் முடியல. அப்படியா? சந்தியா, இன்னைக்கு எனக்கு எதுவும் கத்துக்கணும்னு தோணல. என்னங்க, நாம இப்ப எதுவும் கத்துக்க வரல. இந்த ஊரை சுத்தி பார்க்கிறதுக்கு வந்திருக்கோம். நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம 4 பேரும் இந்த ஊரை நல்லா சுத்தி பார்க்கணும். நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோங்க. போட்டி மட்டும் முக்கியம் கிடையாதுங்க. என் மருமக சந்தியா சொன்னது உண்மைதான். சந்தியா, எங்க எல்லார விட உனக்கு நல்லா தெரியும்ல, நம்ம எங்கெல்லாம் போகணும்னு நீ சொல்லு. கண்ணா சூர்யா, உனக்கு போகணும்ன்ற ஆசை இருந்தா நம்ம போகலாம், இல்லைன்னா வேண்டாம். இல்லைம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன்.
நம்ம ஊரை விட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அப்படியே எங்கேயா போயிட்டு வரலாமே. அப்படின்னா வாங்க போலாம். வாங்க. ஆமா, இது என்னம்மா சத்யா? மாமா, இத கண்டூரா ரைடுன்னு சொல்வாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? நம்ம ஊர்ல இப்படி ஒரு போட்டிங் என்ன பார்த்ததே கிடையாது. சரோஜா, நாம 2 பேரும் அதுல போயிட்டு வரலாமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இல்ல, ஒண்ணாகாது சரோஜா, வா நம்ம போயிட்டு வரலாம். எப்போ சிங்க மாதிரி தைரியமா இருப்ப, ஆனா இங்க மட்டும் பயப்படுற. ஒண்ணாகாது, வா போய் உட்காரலாம். சந்தியா தான் சொன்னால, அவ இங்க இருக்கும்போது நம்ம எதுக்கு இங்க பயப்படணும்? வாங்க வாங்க மாமா. வா சரோஜா போலாம், வா 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 சரோஜா போலாம், வா. So, Mr. Suraj, let's see your signature dish. இவர் இன்னும் சோகமா தான் இருக்காரு. இவரோட மூடு சரி பண்றதுக்கு நான் நிச்சயம் ஏதாவது பண்ணியே ஆகணும். ஏனுங்க, உங்களுக்கு தெரியுமா, சின்ன வயசுல எல்லாம் நான் ரொம்ப குறும்பு பண்ணுவேன். ஒரு நாள் முழுக்க அங்கங்கன்னு ஓடிக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா என்ன ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் அப்பா தான் வந்து காப்பாத்துவாரு. இப்ப கூட நான் ரொம்ப குறும்பு பண்றேன்ல. என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க உதய்பூர்ல இருந்தப்போ ஒரு வாட்டி போட்டிங் போயிருக்கோம். அங்க நானு, அப்பா, அம்மா, அண்ணன் எல்லாரும் போனோம். அங்க எல்லாரும் மேலயும் நான் இப்படிதான் தண்ணி தெளிச்சேன் தெரியுமா? சாரிங்க. அது வந்து எனக்கு சின்ன வயசு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. என்னங்க, என்ன பண்றீங்க? தண்ணிக்கு நடுவில் கூட்டிட்டு வந்து என் மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் தீர்த்துக்கிறீங்களா? ஏன் சரோஜா இப்படி கோவப்படுற? இங்க யாருக்கும் யாரை பத்தி கவலை கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை சந்தோஷமா செய்யறாங்க. இன்னும் கூட நீ இந்த ஊரை புரிஞ்சுக்கலையா? 5 போட்டியாளர்கள் ஆபத்தான நிலையில இருக்காங்க. அதுல நீங்களும் ஆபத்தான நிலையில இருக்கீங்கன்னு சொல்றாங்க. என்னங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஒரு வாட்டி ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க போய் அவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட, ஐயா என்னோட மனைவி காய்கறி வாங்க போனா ஆனா இன்னும் திரும்பி வரலன்னு சொல்றாரு. என்னங்க என்னங்க, நான் சொல்லி முடிச்சும் உங்களுக்கு சிரிப்பே வரலையா? சரோஜா, நம்ம வாழ்க்கை மொத்தமும் அந்த வேலை இந்த வேலை பொறுப்புன்னு போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் குடும்பம் பிள்ளைங்கன்னு நினச்சி ஒரு நாள் கூட நம்ம தனிமையில் இருந்தது கிடையாது. நமக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு இப்போ சொன்னால் கூட நம்பவே முடியாமல் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் எல்லாவா இருந்துட்டோம். ஒரு புள்ள, மருமக, அப்பா, அம்மா, மாமனார், மாமியார். ஆனால் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்து நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு இப்படி ஒரு வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த 30 வருஷத்தோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியுது. இப்ப மட்டும் அந்த 30 வருஷம் மறுபடியும் கிடைச்சா நான் எப்படியாவது 15 வருஷமாவது உனக்காக வாழ்ந்து காட்டுவேன். மீதி 15 வருஷத்தை நீ எனக்காக வாழ்ந்து காட்டு. 15க்கு 15 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். சரியா? கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல? சரி சரோஜா. என்னங்க, நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாம். சரியா? நான் உங்ககிட்ட இந்த 2 விரலை காமிப்பேன். இதுல இருந்து நீங்க ஒரு விரலை தொடணும். அதுக்கப்புறம் நான் உங்களை கேள்வி கேட்பேன். ஒரு விரலை தொடுங்க. என்னங்க, விரல தொடுங்க. சரோஜா, இந்த ஊர்ல டீ கிடைக்கும்ல? இந்த ஊர் டீ சிங்கப்பூர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஊரா இருந்தா இந்நேரம் 10 தடவை டீ கேட்டு உங்ககிட்ட திட்டு வாங்கியிருப்பேன். சரோஜா, ஆளுக்கு ஒரு கப் டீ குடிக்கலாமா? மாமா, நான் எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாரும் அங்க உட்காந்துட்டுங்க. சரிம்மா சந்தியா, சீக்கிரம் வா. வாப்பா சூர்யா, வா. வாங்க போலாம் போலாம். கண்ணா சூர்யா, உன் அம்மாவை போட்டோ எடுக்கலான் இருக்கேன். இந்த சிங்கத்துக்கு முன்னாடி இந்த சிங்கத்தை நிக்க வச்சு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்ல? என்ன சொல்ற? அந்த சிங்கமும் உருன்னு தான் முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கு, நீயும் அப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்க. என்னங்க செய்றீங்க? அங்கல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி நில்லு. Let's see your signature dish. 5 போட்டியாளர்கள் ஆபத்தான நிலையில இருக்காங்க. அதுல நீங்களும் ஆபத்தான நிலையில இருக்கீங்கன்னு சொல்றாங்க. என்னங்க, இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட அதிர்ஷ்டத்தால நீங்க இப்ப தப்பிச்சிட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஜெயிக்கணும்னா அது உங்களோட திறமையால மட்டும்தான் இவர் சொல்றாரு, மத்தவங்களோட உதவியால கிடையாதா? என்னங்க, இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட அதிர்ஷ்டத்தால நீங்க இப்ப தப்பிச்சிட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஜெயிக்கணும்னா அது உங்களோட திறமையால மட்டும்தான் இவர் சொல்றாரு, மத்தவங்களோட உதவியால கிடையாதா? என்னங்க, என்னங்க டீ எடுத்துக்கங்க. என்னங்க, இந்த இதையும் கொஞ்சம் பிடிங்களா? ரொம்ப சூடா இருக்கு, இல்லைன்னா கீழே விழுந்துரும். ப்ளீஸ்.
என்னாச்சு? கண்ண சூர்யா, ஏன் இந்த கப்பை வாங்க மாட்டேங்கிற? வாங்கப்பா, வாங்க. சூர்யா